எம்பெருமான் முருகப்பெருமானுடைய வேல் அற்புதமாக துள்ளி வந்து கொண்டிருக்கிறது. தாரகாசுரனை ஆட்கொள்வதற்காக முருகப்பெருமானுடைய வேல் வருகிறது. வேல் படை அங்கே முன்னே நின்று கொண்டிருக்கிறது. இதோ இதோ அற்புதமாக வேல் படை வந்து அந்த தாரகாசுரனை அழகாக அழகாக அற்புதமாக ஆட்கொள்ளுகின்ற உன்னதமான நிகழ்வு அரங்கேறி கொண்டிருக்கிறது. பெருமக்களே, தாரகாசுரன் மாய வடிவமாக இருக்கக்கூடிய தாரகாசுரனை கந்தனுடைய வேல் முருகப்பெருமானுடைய வேல் அற்புதமாக அந்த தாரகாசுரனை வீழ்த்துகின்ற உன்னதமான திருக்காட்சியைத்தான் நாம் இப்பொழுது கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, தாரவேல் முருகனுக்கு அரோகரா, மாணிக்கவேல் முருகனுக்கு அரோகரா, வைரவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. அற்புதமாக வெகு நேர்த்தியாக கந்தனது வேல் அங்கே தாரகாசுரனை ஆட்கொண்ட உன்னதமான திருக்காட்சியை நாம் எஸ்ஆர் தமிழன் வாயிலாக பார்த்து பார்த்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, என்ன ஒரு உன்னதமான திருக்காட்சி, அற்புதமான காட்சி. மக்கள் வெள்ளம் கரை புரண்டு நிற்கிறது. மாயையின் வடிவமாக இருக்கக்கூடிய தாரகாசுரன் அவன் யானை முகத்தோடு வந்திருக்கிறார். அவனை ஆட்கொள்ளுகிறார் முருகப்பெருமான். யாரையும் அழிப்பது கந்தனின் நோக்கமே அல்ல, எல்லோரையும் ஆட்கொள்வதுதான் கந்தனின் நோக்கம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பகைவர்களை வெல்ல வேண்டும். வெளியில் இருக்கிற பகைவர்களைத்தான் நாம் வெல்லுகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம் உடம்பின் உள்ளே 6 பகைவர்கள் இருக்கிறார்கள். இந்த 6 பகைவர்களை நீக்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்பதுதான் சஷ்டி விரதம் நமக்கு உணர்த்துகின்ற உன்னதம். பலவிதமான கோலங்களிலே அழகாக அற்புதமாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கின்றார். முருகனை வணங்க வேண்டும். முருகப்பெருமானுடைய ஆற்றல் அளப்பரிய ஆற்றல். முருகன் ஒரு சாதாரண படத்திற்காக கோபித்திருப்பானா? நிச்சயமாக இல்லை. ஞானம் அடைதல்ல 2 வகை உண்டு. அதை அடையாளம் காட்டுகிறது. அம்மையும் அப்பனும் இருக்கின்ற இடம் விட்டு நகராது பிரம்மச்சரியம் காத்து இறையோடு இணைந்து நிற்றல் பிள்ளையார் வழி.